ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிக்சல் 9a வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட அன்பாக்சிங் ஒரு குயிக் லுக் வந்து பார்த்தரலாம். ஸோ இதான் இந்த பிக்சல் 9a வர பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. தென் ஃபைனலாக டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. பிக்சல் 9a டிவைஸ் ரொம்ப காம்பேக்ட் சைஸாக வந்து இருக்கு. டிவைஸோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ். ஸோ நமக்கு பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட ஹின் அண்ட் ஃபீல் நல்ல இங்க ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 155 கிராம் வெயிட் வந்து இருக்கு. இந்த பிக்சல் 9a 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போர்செலியன் அப்படின்னு சொல்ற கலர் ஆப்ஷன். ஸோ நல்லா இருக்கு. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்பே இல்லை. பிக்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் இந்த டிசைன் பார்க்க நல்லாவே இருக்கு. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 இங்க வந்து இருக்கு. தென் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு இங்க கார்னிங் உருளஸ் 3 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த டிவைஸோட டிசைன் நல்லாவே இருக்கு. அந்த பில் குவாலிட்டி நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் POல டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பட் டிஃபால்ட்டாக இந்த டிவைஸ் நம்ம 60 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. நம்ம செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேல போனோம் அப்படின்னா அங்கே ஸ்மூத் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு 120 ஹெர்ட்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எனேபிள் பண்ணும்போது நம்ம 120 ஹெர்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் ஆகும். பட் அந்த 120 ஹெர்ட்ஸ் நமக்கு வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் தான். தென் 2700 பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் வந்து டிஸ்பிளே நல்லா விசிபிளாக இருந்துச்சு. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்பிளேயோட பெசல்ஸ் தான். இங்கே நம்ம பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4 கார்னர்லேயும் வந்து சிமெட்ரிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தால் நல்ல பெசல்ஸ் வந்து பெருசாகவே இருக்கு. இது பிக்சலுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நமக்கு இந்த மாதிரி பெரிய பெசல்ஸ் கொடுத்தா நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுவாங்க, பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நமக்கு வந்து வேணும்னே கொடுக்குறாங்க. இங்கே பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சா வந்து பார்த்தா கம்மி பண்ணலாம். பட் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ பெசல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டிவைஸ் இன்னும் கூட நல்ல லுக்காக இருந்திருக்கும். டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களால் HDR கண்டென்ட்லாம் வந்து பார்த்துக்கலாம். தென் ஃப்ரண்ட்ல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. இந்த பிக்சல் 9 இருக்கிற ஹாப்டிக்ஸ் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த டிவைஸ் டியூவல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. அந்த சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் கேளுங்க. ஓகே, இந்த டிவைஸ் டியூவல் சீரியஸ் ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மேலே டாப்பில் உங்களுக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மேலே பவர் பட்டன் இருக்குது. அது கீழே வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாட்டமில் நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து இருக்குது. இது உங்களால் சிங்கிள் சிம் தான் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இசிம் சப்போர்ட்டும் இருக்குது. தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட், அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 23 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. 7.5 வாட்ஸ் நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்திருக்கு. 23 வாட் சார்ஜரை வச்சு நம்ம 5500 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 2 மணி நேரத்தை வந்து பார்த்தா தாண்டுது. இந்த டிவைஸோட சார்ஜிங் டைம் வந்து பாருங்க. என் டிவைஸ்ல வந்து 2% பேட்டரி இருக்கு. நெக்ஸ்ட் கரெக்டா 1 hour ஆச்சு 8-7. அப்ப நமக்கு வந்து டிவைஸோட பேட்டரி பர்சன்டேஜ் 47% ஃபுல்லா இருக்கு 1 hourல. தென் 2 hourல வந்து 91% ஃபுல்லா இருக்கு. தென் 9:31க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இந்த டிவைஸோட சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்து தாண்டுது. ஆனா பேட்டரி பேக்கப் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் இந்த டிவைஸ் 100% சார்ஜ் ஃபில் பண்ணிட்டு 1 டே யூசேஜ் நான் எப்பவும் போல யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. நீங்கள் ஒரு கேஷுவலான யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ்க்கு மேலே பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. பட் சார்ஜிங் டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Tensor G4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்சல் 9 ப்ரோவில் இதே சேம் ப்ராசர் தான் வந்திருக்கு. இந்த டிவைஸோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து 8.7 lakhs ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கணும். பட் நமக்கு இந்த அளவுக்கு தான் இங்கே வந்து கிடைக்குது. நம்ம 25,000 வர டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ்லாம் நமக்கு 1.6 மில்லியனுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட்லாம் 52% ஸ்டெபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செட் ஆகாது. பட் கேஷுவல் யூசேஜுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாக் இல்லை. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் BGMI நம்மளால் 90 FPS விளாண்டுக்க முடியும். கேம் பிளேயும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த டிவைஸ் நம்ம
ஹீட்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன ஒரு வார்ம் ஃபீல் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR5X 5X ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் 8+256. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலான யூசேஜ், அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கு, கால்ஸு, வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறன்ற போது எந்த பிரச்சனையும் வந்து இல்லை, நல்லா சூப்பராக ரன் ஆச்சு. பட் நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஷனான கேம்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இதே ப்ரைஸில் நிறைய பெட்டரான ஆப்ஷன் வந்து இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ 5G யூஸ் பண்ணிருக்கும் போது திடீர்னு 4G ஸ்விட்ச் ஆகிறது அந்த மாதிரி நான் எங்கேயும் நோட்டீஸ் பண்ணல. 5G எனக்கு நல்லாவே கிடச்சிச்சு. தென் ப்ளூடூத் 5.3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6E வந்து இருக்குது. தென் NFC இந்த டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 15 வந்து வருது. இங்கே 7 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சல் டிவைஸில் நமக்கு எப்பவுமே சாஃப்ட்வேர் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இங்கேயும் நமக்கு 7 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஸோ மந்த்லி செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் நமக்கு வந்துருச்சு. இங்கே சாஃப்ட்வேர் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே நம்ம க்ளீனாக வந்து இருக்கும், எந்த விதமான ஆடு ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. அட் த சேம் டைம் நம்மளால் கஸ்டமைசேஷன் பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிக்சல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ பிக்சல் 9 அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா MIUI ஆக்சினோஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்லா கஸ்டமைசேஷன் நல்லா ஹெவியாக பண்ணியிருப்பாங்க. அந்த சேம் கஸ்டமைசேஷன் வந்து பார்த்து இங்கேயும் வந்து இருக்குன்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. இங்கே நமக்கு நல்ல ஒரு க்ளீனான ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கஸ்டமைசேஷன் பெருசாக இருக்காது. ஸோ மற்றபடி ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் ஜெமினி AI வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சைட் பை சைடு வந்து பாருங்கள், OnePlus டிவைஸில் நமக்கு அந்த பாஸ் தென் அதுக்கப்புறம் க்ளோஸ் பட்டன் தான் காட்டுது. இதே பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பட்டன் இருக்குது, தென் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்க முடியும். கேமரா பட்டன் செலக்ட் பண்ணும்போது டேரெக்டாக கேமரா வந்து ஆக்சஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேமராவில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டிவைஸில் தான் இருந்துச்சு அப்படின்ற போது நம்ம என்னன்னு கேட்கும்போது ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து பிக்சலில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுப்பாங்க, மற்ற ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு வந்து இருக்காது. தென் அதுக்கப்புறம் பிக்சல் ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஆப் நமக்கு வந்து இங்கே பிக்சல் 9 வந்து கிடையாது. தென் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்பிளர் இருக்குது, உங்ககிட்ட ஒரு போர்ட்ரேட்டான இமேஜ் வந்து இருக்குது, இது நமக்கு வந்து பாருங்கள் அன்பிளர் எப்படி பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் மேஜிக் எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ எரேசர் வந்து இருக்குது. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அப்போ பேக்ரவுண்ட் நிறைய நாய்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்கும். தென் கேமரா ஆப் நமக்கு வந்து ஆட்மி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பெஸ்ட் டேக் அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. தென் பிக்சலில் நமக்கு வந்து ஆப் லாக் ஃபீச்சர் வந்து கிடையாது. பட் அதுக்கு பதிலாக பிரைவேட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக Android 15 வந்து கொண்டு வந்தாங்க. அதை யூஸ் பண்ணுறது மூலமாக ஆப் நம்மளால் ஐடி பண்ணிக்க முடியும், தென் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்டும் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பிரைவேட் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஆப் டிரைவர் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் வந்து காட்டும். உள்ளே போனீங்க அப்படின்னு இன்ஸ்டால் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் அங்கே ரொம்ப சேஃபாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆப் லாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. தென் டெப் ப்ரொடக்ஷன் அதுவும் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கால் ரெக்கார்டிங் வந்து பார்த்தா கிடையாது. நீங்கள் சாஃப்ட்வேர் பற்றி கவலைப்பட தேவையில்லை, நல்ல ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம 30 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் எடுத்து ஒரு சில கேமரா சாம்பிள்லாம் வந்து பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம மெயின் கேமரா எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம போர்ட்ரேட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். இதோட அவுட்புட் வந்து பாருங்கள், போர்ட்ரேட்டோட இந்த எட்ஜ் டிரெக்ஷன் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. செல்ஃபி கேமரா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பாருங்கள், இங்கே ஸ்கின் டோன் நல்லா நேச்சுரலாக வந்து இருந்துச்சு. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பாருங்கள் லோ லைட்டில் எடுத்தது. தென் இதில் எடுத்த மேக்ரோ சாம்பிள்லாம் வந்து பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 4K 60fps ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ 2x வந்து போய்க்கலாம், இது 2x. தென் அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் பண்ணோம் அப்படின்னா நம்ம 5x வரைக்கும் போகும். 2x 1x. இங்கே 4K ஃபுட்டேஜ் நல்லா இருக்குது. இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு 1x ஜஸ்ட் 1.4x வந்து பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபோட்டோஸோட அவுட்புட் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் இருக்குது, 8+256. நமக்கு 50,000 ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. பிக்சல் 9 வந்து பார்த்தா கண்டிப்பாக ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்படி நம்ம சேல் வரும்போது கண்டிப்பாக இன்னும் 2-3 மந்த்ஸில் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் கட் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம வாங்குறது வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 50,000 கொடுத்து வாங்குவீங்க, டக்குன்னு கொஞ்ச நாள்லேயே வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பார்த்துக்குங்க. தென் ஃபைனலாக
இந்த டிவைஸோட ப்ளஸ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பார்க்குறது காம்பேக்ட் சைஸ் தான். ஸோ 6.3 இன்ச்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் பேட்டரி பேக்கப் 8 மணி நேரம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. கேமரா அவுட்புட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. பட் அந்த பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம டிவைஸ் சார்ஜ் போட மறந்துட்டோம், அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்புன்ற போது கண்டிப்பாக லாக் ஆயிடுவோம். அந்த டைமில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் டிவைஸோட பெசல்ஸ் இங்கே கொஞ்சம் பெருசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற போது அந்த பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தெரியல. இந்த மாதிரி நமக்கு இந்த டிவைஸில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் பிக்சல் 9 யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கு. ஒன்ஸ் நம்ம ப்ரைஸ் கட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.